விலையில்லா மானியத்தில் நிறைய பொருள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ஃப்ரீயாக வேணும், ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் வேணும், கவர்மெண்ட் வேலை வேணும்னு கேட்குறாங்க. இப்போ பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தா தான் அதுக்குரிய பலன் கிடைக்கும். ரெண்டு விஷயம்தான். ப்ரைவேட் ஸ்கூலில் போனால் ஒரு மாயையை உருவாக்கிடுறாங்க. எங்கள் ஸ்கூலில் வந்து நாங்கள் இது கற்றுக் கொடுக்குறோம், அது கற்றுக் கொடுக்குறோம், நிறைய விளம்பரங்கள் பண்ணி பிள்ளைங்களை உள்ளே இழுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் தான், ஒன்றும் இல்லை. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற ஹெட் மாஸ்டர் நீங்கள் பார்க்கணுன்னா நேராக எச்எம் ரூமுக்கு போகலாம். தாராளமாக அவங்கள்ட்ட போய் உங்களோட குறைகளையோ நிறைகளையோ அல்லது பிள்ளைங்களை பற்றியோ கேட்கலாம், டீச்சர்ஸை பார்த்து பேசலாம். நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போனீங்க அப்படின்னா வெயிட் பண்ணணும். முதல்ல கேட்டில் வாட்ச்மேன்ட்டை கேட்கணும், நான் என்னுடைய குழந்தைய பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு முதல்ல வாட்ச்மேன்ட்டை பர்மிஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ரூமில் போய் உட்காந்துருக்கணும். வெளியில் ஒரு பெஞ்சு போட்டிருப்பாங்க, மணிக்கணக்கில் உட்காந்துருக்கணும். டைரெக்டாக போய் அந்த ஸ்கூலுடைய பிரின்ஸிபலையோ ஹெச்எம்மையோ நம்ம போனோடனே பார்த்துட முடியாது. அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ் டீச்சரை கூப்பிட்டு விடுவாங்க. அவங்க வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சேர்த்துட்டு போய் பார்க்க போகிறதுக்கு நம்ம மணிக்கணக்கில் வேலையெல்லாம் விட்டுட்டு உட்காந்துருக்கணும். ஆனால் அரசு பள்ளியில் அப்படி இல்லை. நீங்கள் கூப்பிட மாட்டீங்களா, வந்து பார்க்க மாட்டீங்களான்னு டீச்சர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு, அந்த விழிப்புணர்வு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ பேசுகிறீங்களே உங்கள் பிள்ளைங்க எங்கே படிக்குதுன்னு. நான் பெருமையாக சொல்கிறேன், கர்வத்தோடு சொல்கிறேன், என் பிள்ளைங்க 2 பேருமே 2 பெண் குழந்தைகளும் அரசு பள்ளியில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. திருச்சியில் மாநகராட்சி பள்ளியில் தான் படிக்கிறாங்க. பெரியவ 9வது படிக்கிறா, சின்னவ 5வது படிக்கிறா. சின்னவா தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, அவங்க தான் கிளாஸ் லீடரு. அவங்கள நான் கேட்டேன் போன வருஷம். எல்லாமே எங்கள் அண்ணன் பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்த்துருந்தாங்க. அந்த கொரோனா லாக்டவுன் முடிச்சோடனே ப்ரைவேட் ஸ்கூலில் 7th டே அட்வான்ஸ்ங்கிற ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தாங்க. அப்போ என் பிள்ளைங்கள்ட்ட நான் கேட்டேன், நீங்கள் 2 பேரும் ப்ரைவேட் ஸ்கூல் மாறிக்கிறீங்களா அப்படின்னு. 2 பிள்ளைங்களுமே சொல்லிட்டாங்க, நாங்கள் 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சிடும், எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த ஸ்கூலுடைய சரௌண்டிங் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்கூலில் கொண்டு வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் நடக்காது. ப்ரைவேட் ஸ்கூலில் பிள்ளைங்க லேட்டாக வந்தால் கேட்டை போட்டிடுவாங்க. இப்போவும் நிறைய நானும் ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ஈவன் டீச்சர்ஸ் லேட்டாக வந்தாலே கேட்டை போட்டிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி, அந்த வேறுபாடுகள், அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்துட்டு இருக்கு. இதை ஒழிக்கணும் அப்படின்னா பெற்றோர்கள் வந்து அதிகமாக அரசு பள்ளியில் சேர்க்கணும். ஒரு சின்ன உதாரணம் கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏபிஜே அப்துல் கலாம், நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர். அவர் ஒரு தடவை ஆப்பிரிக்க நாடான ஏமன் நாட்டுக்கு அரசு முறை பயணமாக போனார், குடியரசுத் தலைவராக இருக்கும்போது. தெரியும் அவரை பற்றி நமக்கு நிறைய. அவர் விஞ்ஞானி, விண்வெளித்துறையில் நிறைய சாதனைலாம் பண்ணியிருக்காரு. அப்போ அரசு முறை பயணமாக நம்ம இந்தியாவிலேருந்து ஏமன் நாட்டுக்கு போகிறார். அந்த நாட்டுடைய அங்கே வந்து மன்னராட்சி நடக்குது. நம்மள மாதிரி மக்களாட்சி கிடையாது, மன்னராட்சி. அது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, இஸ்லாமிய நாடு. அந்த நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டுடைய மரபு என்ன அப்படின்னா, வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய தலைவர்களை அந்த நாட்டு மன்னர் வந்து வரவேற்க மாட்டார். அந்த நாட்டுடைய மன்னருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அல்லது வேறு பிரதிநிதிகளோ தான் வந்து வரவேற்கணும். அப்போ நம்ம நாட்டிலேருந்து ஜனாதிபதியாக இருக்கிற அப்துல் கலாம் அங்கே போகிறாரு. ஏர்போர்ட்டில் போய் ஏரோப்ளைன்லேருந்து இறங்குறாங்க. ஜனாதிபதி அப்துல் கலாம் வர்றாரு தெரிஞ்ச உடனே அந்த நாட்டுடைய மரபு அப்படின்னா அங்கே வந்து மன்னர் வெளியில் வரமாட்டாங்க, எந்த ஒரு இதுக்கும் வெளியில் வரமாட்டாங்க. அப்துல் கலாம் வராருன்னு தெரிஞ்ச உடனே மன்னர் அரண்மனையை விட்டு வெளியில் வராரு, ஏர்போர்ட்டுக்கே நேராக வந்துடுறாரு. அப்போ உலக நாடுகள் எல்லாருடைய கவனமும் அந்த பக்கம். என்னது, ஏமன் நாட்டுடைய மரபையே மீறி மன்னர் வெளியில் வராரு. சாதாரண ஒரு இந்திய குடியரசுத் தலைவரை வரவேற்கிறதுக்குன்னு எல்லா மீடியாவும் அவர் பக்கம் திரும்புது. லைவ்ல போயிட்டு இருக்கு, எல்லா நியூஸ் சேனல்லையும் போயிட்டு இருக்கு. ஏர்போர்ட்டுக்கு வராங்க, ஜனாதிபதி அந்த ஸ்டெப்ஸில் படியில் இறங்கி வர்றாரு. வந்து கீழே இறங்கினோடனே ஏமன் நாட்டுடைய மன்னர் அந்த நாட்டுடைய மரபை மீறி சாஸ்திராங்கமாக அவர் காலில் விழுந்துட்டார். யார் காலில்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் காலில் விழுந்துட்டார். உலக நாடுகள்லாம் ஸ்தம்பிச்சு போயிடுச்சோம். இன்னது ஒரு மன்னர் போய் இன்னொரு நாட்டுடைய குடியரசுத் தலைவர் காலில் விழுறாங்க. உடனே அவர்கிட்ட எல்லாரும் பேட்டி கேட்குறாங்க, எப்படி நீங்கள் ஒரு மன்னராக இருந்துட்டு உங்களுடைய மரபெல்லாம் மீறி ஒரு ஒரு நாட்டுடைய குடியரசுத் தலைவர் காலில் போய் விழுந்துருக்கீங்க அப்படின்னு. நான் விழுந்தது இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் காலில் இல்லை, என்னுடைய ஆசிரியர் காலில் அப்படின்னா. ஏன்னா அவர் நம்ம இந்தியாவில் அப்துல் கலாம் டெல்லி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றும் போது அவர்கிட்ட இவர் படிச்சிருக்கிறார். அந்த முறைப்படி வரும்போது அவர் அந்த நாட்டுக்கு மன்னர் ஆயிட்டார். அவர் மன்னர் ஆனாலும் தன்னுடைய ஆசிரியரை மறக்காம அவருக்கு மரியாதை செய்யணுங்கிறதுக்காக மரபெல்லாம் மீறி, அந்த விதிமுறைகள் எல்லாம் மீறி அந்த மரியாதையை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பண்பை வளர்த்துருக்கிறாரு. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இந்த பண்பு அரசு பள்ளிகளில் தான் கிடைக்கும். தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய, இப்போ கூட உட்காந்து பேசிட்டு இருந்தோம் நானும் ஐயாவும். அந்த தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க கிட்ட என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி ஃபீஸ்லாம் கட்டி ஸ்கூலில் சேர்த்துடுறாங்க. சேர்த்ததுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஈவன் நிறைய ஸ்கூல்ஸில் வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு சொத்தெல்லாம் விற்றுருக்க கதையெல்லாம் நடந்திருக்கு. இப்பவும் நிறைய பள்ளிகள் பார்த்தீங்க அப்படின்னா விளம்பரம் கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய பெற்றோரை இருக்கிறது தான் பார்க்குறீங்க. ஒரு தரமான கல்வி கொடுக்கணும், அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தை முன்னேற்றணுங்கிற இதெல்லாம் நிறைய தனியார் பள்ளிகளில் கிடையாது. ஒரு சில தனியார் பள்ளிகள் வேணால் இருக்கலாம். அதனால் அந்த விழிப்புணர்வு மாறிடும் அப்படின்னா தான் ஈவன் அதுக்கு தனியார் பள்ளி மட்டும் இல்லை, கல்லூரிகள்லையும் அந்த மாதிரி நடக்கும். என்னுடைய குழந்தைகள் மட்டும் இல்லை, என்னுடைய அண்ணன் பையனும் கவர்மெண்ட் காலேஜில் தான் படிக்கிறான். தஞ்சாவூர் சரபோச்சி காலேஜில் தான் படிக்கிறான்.
ஸோ அந்த அரசு கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகள்லாம் வேணும்னு நினச்சா முதல்ல நம்ம அரசு பள்ளிகளை நோக்கி படையெடுக்கணும். அங்கே வந்து எண்ணிக்கைகள் அதிகரிக்கும் போது அந்த தலைமை பண்பு, பணிவு, அந்த நல்ல குணங்கள்லாம் அரசு பள்ளிகளில் தான் அதிகமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அந்த வகையில் இந்த பள்ளிகள்லையும் அந்த மாதிரி குழந்தைகள் அவங்க அந்த இது சின்ன சின்ன விஷயங்கள் தான், எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அதை ப்ராப்பராக பண்ண அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இது இன்னும் அவங்க மேலே மேலே வளரும் போது இந்த பண்பு நிறைய வளரும். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறதுல ஆரம்பித்து அந்த சின்ன சின்ன விஷயங்கள், எங்கே வெளியில் ஒரு ரோட்டில் யாராவது பெரியவங்களை பார்த்தாலோ, டீச்சர்ஸை பார்த்தாலோ, வயசானவங்களை பார்த்தாலோ வணக்கம் சொல்கிறது, அவங்களோட நலம் விசாரிக்கிறது, இதெல்லாம் வந்து தனியார் பிள்ளைங்கள்ட்ட இருக்காது. அந்த பிள்ளைங்ககிட்ட அது ஒரு மாதிரி கெட்டாக இருப்பாங்க. பசங்க பார்த்தாலே ஒரு மாதிரி, ஏன்னா அவங்க நிறைய ஃபீஸ் கட்டி படிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட். அந்த பணிவு, அந்த பணிவுங்கிற பண்பு வந்து அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட தான் இருக்குது. அது கண்கூட என்னோட 20 வருட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பண்பு தனியார் பள்ளி மாணவர்கள்ட்ட இருக்காது. அவங்கள்ட்ட அந்த பயம் இருக்குமே ஒழிய அந்த ஒரிஜினலான அந்த கேரக்டர் இருக்காது. அது அரசு பள்ளியில் தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த அரசு பள்ளி மட்டும் இல்லாமல் எல்லா அரசு பள்ளிகளையும் பெற்றோர்கள் போய் தங்கள் பிள்ளைகளை சேர்க்கணும், தரமான கல்வியை அவங்க வாங்கி கொடுக்கணும், ஆசிரியர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இந்த ஊரில் ஆம்பலாப்பட்டு வடக்கு கண்டீர் தெருவில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கு இவ்வளோ உதவிகள் செய்கிறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. ஒரு பக்கம் அது ஒரு இது மாதிரி, நம்ம எப்படி ஃபங்க்ஷனுக்கு சீர் கொண்டு வருவாங்க இல்லையா, அது மாதிரி மேலே காலத்தோடு அந்த சீர்லாம் கொண்டு வந்து பள்ளிக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒப்படைச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப எங்கள் பள்ளியின் சார்பாக இன்றைக்கி ஆக்சுவலாக தலைமை ஆசிரியர் வர வேண்டியது, அவருக்கு தேர்வு பண்ணி இருக்கிறதுனால அவரால் வர இல்லை. ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க சார், அதனால் நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அதனால் எங்கள் பள்ளியுடைய சார்பாகவும் எங்கள் பள்ளியில் இருக்க எல்லா ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் இந்த பள்ளி இன்னும் மேல் மேலே வளர்ச்சி அடைந்து நிறைய மாணவர்களை சேர்த்து இங்கே அடிப்படை, அதாவது பேஸ்மெண்ட்டும் சரியாக இருந்தால் தானே பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அடிப்படை கல்வி சரியாக இருக்கும்போது அவங்க மேலே மேலே 6வது 7வது 8வது 12வது வரைக்கும் படிக்கும்போது இன்னும் நல்ல ஒரு குழந்தைகளாக மாறுவாங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த நம்பிக்கை இந்த குழந்தைகளை பார்க்கும்போதே வருது. அவங்களாம் அந்த பட்டமளிப்பு விழா ட்ரெஸ்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது ஒரு பக்கம் பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இதே தான் அவங்க டிகிரி வாங்கும் போது நடக்கும். யூஜி டிகிரி முடிக்கும் போதும் இதே தான், அவங்க இதே மாதிரி போட்டு அந்த இதெல்லாம் போட்டு அப்படி நிற்கும் போது அவங்களுக்கு அந்த இது இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம ஸ்கூல் லெவல்லேருந்தே அந்த இதை கொண்டு வரும்போது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ எல்லாருடைய சார்பாகவும் இந்த பள்ளிக்கு என்னைய முதல் இங்கே கூப்பிட்டதுக்காக எல்லாரும் சார்பாகவும் நான் ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஸ்கூல் வந்து இன்னும் நிறைய டெவலப் ஆகணும். அதுக்கு கல்வி அதிகாரிகளும் தலைமை ஆசிரியர்கள் முக்கியமாக ஊர்க்காரங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். இன்னும் அடுத்தடுத்த வருடங்களில் வரும்போது இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து அவங்களும் நல்ல தரமான கல்வி பெற்று வாழ்க்கையில் முன்னேறி இந்த ஊருக்கு பெருமை சேர்க்கணும்னு எல்லாரும் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, கூட்டமைக்கு நன்றி, வணக்கம்.